Hi guys, welcome to the channel. ஸோ இன்னைக்கு வீடியோவில் உங்கள் பர்சனோட லேட் நைட் தாட்ஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைமில் எந்த டைமில் நீங்கள் வீடியோ பார்த்தாலும் இது ரெசனேட் ஆகும். ஓகே, இது டைம்லெஸ் ரீடிங் தான். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைமுக்கு ப்ரீவியஸ் நைட் உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினச்சாங்க, ஸோ அவங்களோட தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ்லாம் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பைல் செலெக்ஷன். 2 பைல் நான் உங்கள் முன்னாடி டிஸ்பிளே பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்யூட்டிவாக பிடிச்ச பைல் சூஸ் பண்ணிட்டு வாங்க. கொஞ்சம் வீடியோ நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அண்ட் இது ஒரு ஜென்ரல் ரீடிங், உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் வந்து எனக்கு பர்சனல் ரீடிங்க்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுறீங்க. வாட்ஸ்அப் பண்ணும்போது ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை டேரெக்டாக எனக்கு மெசேஜ் பண்ணிவிடுங்க. ஏன்னா நிறையா பேர் வந்து ஹாய்னு சொல்லிட்டு நீங்கள் ஹாய் அனுப்பிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க என்னோட ரிப்ளைக்காக. ஸோ உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணுமா, இல்லை டேரோ கோர்ஸ் வேணுமா, எதை பற்றினு நீங்கள் டேரெக்டாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், அல்லது ஆடியோ மெசேஜ் கூட நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் கால் பண்ணுறதை விட எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் என்னால் கால் அட்டன் பண்ண முடியாது. ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் என்ன மெசேஜோ எனக்கு டைரெக்டாக அனுப்பிடுங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஃபைல் செலக்ட் பண்ணிவிட்டு வாங்க, நான் வெயிட் பண்ணுறேன். வெல்கம் பைல் 1. ஸோ பைல் 1 இப்போ உங்கள் பர்சனோட லேட் நைட் தாட்ஸ் நம்ம என்னன்னு பார்த்துடலாம். உங்க பர்சனை நினைச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குற டைம்ல அதுக்கு முதல் நாள் அந்த இரவு அவங்க என்ன நினைச்சாங்க, அந்த நைட்ல அவங்க என்ன நினைச்சாங்க, ப்ரீவியஸ் நைட்ல. ஓகே, ஸோ உங்க பர்சனோட நேமை ரிப்பீட் பண்ணுங்க. Okay, pile 1 viewers, last night thought. ஸோ ஆக்சுவலி பைல் 1 இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வெயிட்டிங் எனர்ஜியில் இருக்காங்க. ஓகே, பைல் 1 ஷியோர் உங்களுக்காக வெயிட்டிங் எனர்ஜி. உங்கள் மெசேஜ், கால், நீங்கள் வருவீங்களா அப்படின்ட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஏக்கம், ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஓகே, லாஸ்ட் நைட் வந்து உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணியிருக்காங்க. உங்கள் மெசேஜ், கால்க்காக வெயிட் பண்ணியிருக்காங்க. ஷியோர். ஓகே, பைல் 1. நீங்கள் கொடுத்த சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. நீங்கள் பிரேக்கப் ஆகி போனதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த சந்தோஷம் கிடைக்கல. அது சில விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மெமரிஸ் வந்து நமக்கு வலியை ஏற்படுத்தும், நமக்கு ரொம்ப வலி ஏற்படுத்தும், அழுக வரும். அது வந்து மறுபடியும் நம்ம வாழ்க்கையில் வராதானது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் அந்த ஏக்கம் வரும் நமக்கு. அந்த ஏக்கம் வந்து நேற்று நைட் வந்து அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. நீங்க அவங்களுக்கு வேணுங்கிற எல்லா விஷயமும் கொடுத்துருக்கீங்க. சில பேர் வந்து நீங்க ஃபினான்ஷியலாவும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. பணம் கொடுத்து கூட உதவி பண்ணியிருப்பீங்க. அதை நினைச்சு பார்த்துருந்துருக்காங்க நேற்று நைட்டு. ஸோ என்ன வேணும்னாலும் நீங்க கொடுத்துருக்கீங்க. அன்பு வேணுமா, எவ்வளோ லவ் வேணுமோ அவ்வளோ லவ் கொடுத்துருக்கீங்க, அவ்வளோ கேரிங் கொடுத்துருக்கீங்க. நீங்க உங்க பர்சனை வந்து ரொம்ப சந்தோஷமா வச்சிருந்திருக்கீங்க. அந்த சந்தோஷத்தை இப்போ ரொம்ப மிஸ் பண்றாங்க. ஏன்னா நீங்க உங்க எனர்ஜியை கம்ப்ளீட்டா உங்க லவ்வை வந்து வெளியில எடுத்துட்டீங்க. அவங்க லைஃப்ல இருந்து 100% உங்க லவ் கம்ப்ளீட்டா வெளியில எடுத்துட்டீங்க. அதனால இப்போ உங்க வேல்யூ தெரியுது. உங்களை ஏக்கமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்குன்னா பாருங்க, ரொம்ப ஸ்பிரிச்சுவலா வந்து அவங்க வந்து இப்போ ஸ்பிரிச்சுவல் வேற வழியே இல்லைன்னு கடவுள்கிட்ட வேண்டுற அளவுக்கு அவங்களோட எனர்ஜி இருக்கு. எடுத்தோடனே ஸ்பிரிச்சுவல் கார்டு தான் வருது. ஓகே, ஸோ இப்போ ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பைல் 1 இது பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து ரொம்ப ரிலீஜியஸாக இருப்பீங்க. உங்களுக்கு மதம் மேலே, உங்களுக்கு உங்கள் மதத்து மேலே உங்களுக்கு வந்து நிறையா வந்து பற்று இருக்கும். ஓகேவா, நிறையா பேருக்கு இல்லை உங்கள் பர்சனுக்கு அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருப்பாங்க. ஓகே, ஸோ அவங்க ரொம்ப யூனிவர்ஸ்ட்டை வந்து ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் யூனிவர்ஸ் வந்து அவங்களுக்கான அவேக்கனிங் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு. அவங்க வந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணாங்க, உங்களை மறக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க, பட் யூனிவர்ஸ் விடலை. ஓகே, ஸோ உங்களை வந்து உங்க கூட உங்க பர்சனை வந்து கனெக்ட் பண்ண வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கு. ஸோ இப்போ ரொம்ப ப்ரே பண்ணுறாங்க. நைட் டைமில் எக்ஸ்பெஷலி அவங்க வந்து யூனிவர்ஸ்ட்டை ப்ரே பண்ணிட்டு தான் படுக்கிறாங்க.
ஓகே. அவங்கனால முடியல. என்ன பண்றதுன்னே தெரியல. நம்ம இப்போ ஒரு விஷயம் எதுவுமே முடியலைங்கிற பட்சத்துல கடைசியா கடவுள் தான் அப்படின்ட்டு போவோம் இல்லையா? அந்த சிச்சுவேஷன்ல இப்போ உங்க பெர்சன் இருக்காங்க. லாங்கிங். ரொம்பவே ஏக்கம். ஏன்னா இந்த கார்ட்ல எனக்கு எனர்ஜி நான் ஃபீல் பண்றேன். பைல் 1. ஸோ நீங்க பாருங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து சந்தோஷத்த வாழ்க்கையில குடுத்துருக்கீங்கன்னு. எக்ஸ்ட்ரீம் லெவல் சந்தோஷத்த குடுத்திருந்திருக்கீங்க. ஓகே. ஓகே. இந்த கார்டு நம்ம பார்க்கலாம். உங்களோட தாட்ஸ் வந்து அவங்கள வந்து ரொம்பவே வந்து ரொம்பவே இழுக்குது. ஒரு புல், ஒரு மேக்னெட்டிக் புல் அவங்க கிட்ட அதிகமா இருக்கு. ஸோ அவங்க எவ்வளோதான் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஸ்டபர்னா அமைதியா இருந்தாலும், உங்களோட தாட்ஸ் வந்து அவங்கள உங்ககிட்ட கொண்டு வர்றதுக்கு எனர்ஜெட்டிக்கலி நீங்க ரொம்ப அவங்கள புல் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க எனர்ஜி வந்து அவங்க ரொம்ப வந்து மேக்னெட் மாரி அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே. ஸோ இது வந்து ரொம்ப பாசிட்டிவா நீங்க அவங்க லைஃப்ப வந்து வச்சிருந்திருக்கீங்க. அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அவங்கள வந்து உங்ககிட்ட வர வைக்கிறதுக்கு இப்ப பிசிக்கலா உங்ககிட்ட வராம இருக்கலாம். பட் அவங்க எனர்ஜி உங்ககிட்ட ரொம்பவே வந்து அட்ராக்ட் பண்ணுது. அவங்க உங்ககிட்ட எனர்ஜெட்டிக்கலி ரொம்ப வந்து கனெக்ட் ஆகிட்டு இருக்காங்க இப்ப. ஓகே. எஸ்பெஷலி நைட் டைம்ல வந்து அவங்க ரொம்ப மிஸ் பண்றாங்க. ரொம்ப மிஸ் பண்றாங்க. வேற வழியே இல்ல. ஒவ்வொரு செகண்டும் வந்து அவங்க வந்து வேதனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ யூனிவர்ஸ், கடவுள், அவங்களுக்கு இஷ்ட தெய்வம் அந்த மாரி வந்து அவங்க ப்ரே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க வந்து அ ஒரு பவுண்டரி நீங்க ரொம்ப வந்து ஐ திங்க் நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். உங்க பெர்சன வந்து உள்ள விடாம ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கீங்க. பாருங்க உங்க பெர்சன் வந்து உங்களுக்கு ஒரு ரொமான்டிக்கான ஒரு லைஃப் குடுக்க, ஒரு ரொமான்டிக்கான அந்த பழைய ம நீங்க பாஸ்ட்ல பிரேக்கப் முன்னாடி எப்படி இருந்தீங்களோ, அந்த மாதிரியான ஒரு லைஃப் மறுபடியும் அந்த மெமரீஸ திரும்ப கொண்டு வர, அந்த வாழ்க்கைய கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றாங்க. பட் நீங்க அவங்கள வந்து தடுத்துக்கிட்டு இருக்கீங்க. "நீ வந்து உள்ள வர வேண்டாம்" அப்படின்ட்டு நீங்க உங்களுக்கு சுத்தி வந்து நீங்க ஒரு அ எப்படி சொல்றது? நீங்க ரொம்ப ஒரு அ வேலி போட்டு வச்சிருக்கீங்க உங்கள சுத்தி. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கீங்க. உங்க பெர்சன வந்து நீங்க உள்ள விட மாட்டேங்கிறீங்க. அவங்க வந்து வர்றதுக்கு வந்து ரெடியா இருக்காங்க. நெறைய பிளான் பண்றாங்க. உங்கள வந்து ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம்னு நெனைக்கிறாங்க. ஏதாவது உங்கள ஏதாவது பிளான் பண்ணி தான் உங்கள அப்ரோச் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. பட் நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான ஒரு பெர்சனா இருக்கீங்க. ரொம்ப வந்து உங்கள புரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. யூ ஹேவ் கார்டட் அப். நீங்க வந்து உங்கள சுத்தி வேலி போட்டு வச்சிருக்கீங்க. ஓகே. ஸோ அவங்கள உள்ள விட மாட்டேங்கிறீங்க. அவங்க வந்து ஆ எல்லா எஃபோர்ட்டும் போட்டிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். உங்கள ரீச் பண்றதுக்கு எல்லா எஃபோர்ட்டும் உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்திருக்கலாம், கால் பண்ணியிருந்திருக்கலாம். பட் இப்ப எல்லாமே முடிச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம வெயிட்டிங் எனர்ஜில தான் இருக்காங்க. வெயிட்டிங் எனர்ஜி தான். நெறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் உங்கள அப்ரோச் பண்றதுக்கு, உங்கள வந்து உங்ககிட்ட ரீச் ஆகுறதுக்கு அவங்க எவ்ளோ எஃபோர்ட் போட முடியுமோ போட்டுட்டாங்க. அவங்க நெறைய பிளான் பண்ணிட்டாங்க. பட் நீங்க எதுவுமே வந்து நீங்க வந்து விட மாட்டேங்கிறீங்க. சி நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கீங்க. நீங்க கொஞ்சம் சாஃப்ட் ஆக மாட்டீங்களா? அப்படிங்கிற மாரியான வெயிட்டிங் எனர்ஜில இருக்காங்க. கொஞ்சம் எனக்காக நீ சாஃப்ட் ஆகு. நான் தப்பு பண்ணிட்டேன். ஆ நீ கொஞ்சம் சாஃப்ட் ஆகி இறங்கி என்கிட்ட வந்து பேசு அப்படிங்கிற மாரி தான் அந்த ஃபீலிங் நேத்து நைட் இருந்திருக்கு உங்களுக்கு. ஸோ நைட் எஸ்பெஷலி நேத்து நைட் வந்து உங்க மெசேஜ் கால்க்காக அவங்க வெயிட் பண்ணியிருந்திருக்கலாம். ஏதாவது ஒரு சைன் உங்ககிட்ட இருந்து வராதா? அப்படின்ட்டு வெயிட் பண்ணியிருந்திருக்கலாம் ஷியூரா. ஓகே. பைல் 1. ஸோ ஐ திங்க் நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவங்க மேல ரொம்ப கோவத்துல இருக்கீங்க. அவங்கள உங்க லைஃப்குள்ளயே விடக்கூடாதுன்னு நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். பாருங்க. எந்த அளவுக்கு தூக்கம் இல்லாம இருந்திருக்காங்க நைட். சுத்தமா தூக்கம் இல்ல. அவங்க அ அவங்க பாருங்க மைண்ட்ல வந்து எத்தன விஷயம் திருப்பி திருப்பி ஒரே விஷயத்த வந்து அவங்க யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஐ திங்க் பிரேக்கப் ஆன டைம்ல ஒரு பெரிய சண்டை வந்திருக்கலாம். உங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கலாம். வார்த்தையால உங்கள ஹர்ட் பண்ணியிருந்திருக்கலாம். ஆர் நீங்க வார்த்தையால உங்கள ஹர்ட் பண்ணியிருந்திருக்கலாம். அத வந்து கரெக்ட்டா பாருங்களேன். நைட்ல என்ன ஃபீல் பண்ணாங்கன்னு பார்த்தோம். நேத்து நைட்டு தூக்கம் இல்ல. லிட்டரலி அவங்க அழுதுருப்பாங்க. ஓகேவா? பிகாஸ் அவங்க ரொம்பவே ஏங்குறாங்க. நீங்க எதிர்பார்க்கிறத விட உங்களுக்கு ஏக்கம். வெயிட்டிங் எனர்ஜி ரொம்ப அதிகமா தெரியுது. ஸோ நீங்க வந்து விட மாட்டேங்கிறீங்க. விடாதனால அவங்களுக்கு பாருங்க என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்க எல்லா எஃபர்ட்டும் நான் போட்டுட்டேன். ஆனா என்னோட பெர்சன்ட்டு என்னால போக முடியலையே அப்படிங்கிற மாதிரியான தூக்கமே இல்லாம இருக்காங்க.
ரொம்ப எமோஷனலும் பிசிக்கலாவும் உங்ககிட்ட டிஸ்டன்ஸ் ஃபீல் பண்றாங்க. நீங்க வந்து இப்ப ஒரு சப்போர்ட் குடுக்கறது இல்ல, லவ் குடுக்கறது இல்ல. அந்த எமோஷனல் சப்போர்ட் கிடைக்கல. பிசிக்கல் டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு. அந்த ஒரு அட்ராக்ஷன் அதிகமா இருக்கு அவங்களுக்கு. ஸோ எதுவுமே இப்ப அவங்களுக்கு இல்ல. ஸோ தூக்கம் இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப வொர்ஸ்ட் கண்டிஷன். உங்க பெர்சன் வந்து தூக்கம் இல்லாம இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ தூக்கம் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? மைண்ட் வந்து வேலை செய்யாது. அவங்களுக்கு இப்ப வந்து அவங்க மைண்ட் வேலை செய்யல. கண்டிப்பா அவங்க வந்து மைண்ட் வேலை செய்யல. ஓகே. ஸோ அவங்க வேற வழி இல்லாம தான் இப்ப யுனிவர்ஸ்ட்ட ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டா நீ தான் எப்படியாவது என் பெர்சன கொண்டு வந்து என்கிட்ட சேர்த்திரு அப்படிங்கிற ஒரு எனர்ஜில தான் அவங்க இருக்காங்க. ஓகே. ஸோ இது நீங்க தான். உங்கனால தான் அவங்க தூக்கம் இல்லாம இருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியுது. கார்ட் பார்த்தா தெரியும்னு நெனைக்கிறேன். அவங்களோட எனர்ஜி எந்த மாரியான ஒரு ஃபீல்ல இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு நீங்க பேசின விஷயங்கள், நீங்க சண்டை போட்டது, அதுவே திரும்ப திரும்ப அவங்களுக்கு வருது. அவங்க எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்க. இந்த தாட்லேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்க. பட் முடியல. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்க கொஞ்சம் இறங்கி வரலாமே அப்படின்னு நெனைக்கிறாங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். நீ ஏன் இந்த அளவுக்கு ரூடா இருக்க? ஏன் இவ்ளோ ஸ்ட்ரிக்ட்டா இருக்க? அப்படின்னு நெனைக்கிறாங்க. சி அட்ராக்ஷன் அதிகமா இருக்கு. உங்க மேல பேஷன் அதிகமா இருக்கு. இந்த நெருப்பு இருக்கு இல்லையா? அந்த நெருப்பு எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுதோ, அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து பேஷன் அதிகமா இருக்கு. அண்ட் நீங்க கண்டிப்பா வேணும்னு நெனைக்கிறாங்க. நீங்க கண்டிப்பா அவங்க லைஃப்ல வேணும். அப்படிதான் அவங்களோட ஃபீல் இருக்கு. இன்னும் வந்து நீங்க லைஃப்ல கிடைச்சா அவங்கள விடமாட்டாங்க கண்டிப்பா. ஸோ அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றது? எப்படி அப்ரோச் பண்றது? அப்படின்ட்டு. இன்னும் நீங்க லைஃப்ல வந்து உங்கள கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்தாலும், கண்டிப்பா உங்கள விடமாட்டாங்க. அந்த அளவுக்கு கிரிப்பா வந்து உங்கள புடிச்சுக்கிறதுக்கு தான் அவங்க பிளான் பண்றாங்க. அந்த அளவுக்கு தான் நீங்க வேணும்னு நெனைக்கிறாங்க. ரொம்ப ஹார்ட் பிரேக். அவங்களோட சிச்சுவேஷன் பாருங்களேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும். ரொம்ப ரொம்ப ஹார்ட் பிரேக். ஓகே. ரொம்ப வலி, ரொம்ப வேதனை. ஓகே. ரொம்ப வொர்ஸ்ட்டான சிச்சுவேஷன். உங்களுக்கு இந்த 2 கார்டு பாருங்க. இது 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஒரு ஹார்ட் பிரேக்க சொல்லுவோம். ஸோ ஒரு அ ஹார்ட் வந்து நமக்கு ரியலான ஒரு பெயின் ஃபீல் பண்ணுவோம்ல, அந்த பெயின் அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க இல்லாம. தூக்கம் இல்ல, ஹார்ட் பிரேக். ரொம்ப கஷ்டம். அவங்க எப்படி வர்றதுன்னு தெரியல. வர்றதுக்கு அவங்க ரெடி. பட் நீங்க வந்து அலோவ் பண்ண மாட்டேங்கிறீங்க. பைல் 1. வெயிட்டிங். எல்லா எஃபர்ட்டும் போட்டுட்டாங்க. உங்கள ரீச் பண்றதுக்கு அவங்க எல்லா எஃபர்ட்டும் போட்டாச்சு. பட் நீங்க வந்து சான்ஸ்லெஸ். நீங்க வந்து விட மாட்டேங்கிறீங்க. இன்னும் ஒரு கார்டு எடுத்துடலாம். ஃபைனல் கார்டு. எஸ். உங்களுக்கு நெறைய லவ் குடுக்கணும்னு நெனைக்கிறாங்க. நெறைய லவ். இதுவரைக்கும் நீங்க லவ் குடுத்திருந்திருப்பீங்க. இனிமேட்டு அவங்க உங்க லைஃப்ல வந்தாங்கன்னா, அவங்க தான் லவ் குடுக்கணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஓகே. அவங்க ரொம்ப வொர்ஸ்ட்டான கண்டிஷன்ல தான் இருக்காங்க. மீன்வைல் அவங்க வந்து பிளானும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா, உங்கள தாண்டி அவங்கனால லைஃப்ல வந்து வேற யாரையும் யோசிக்க முடியல. நீங்க இல்லாம அவங்க நெனச்சுட்டாங்க, நீங்க இல்லாம லைஃப் லாங் வந்து டிராவல் பண்ணிரலான்ட்டு. பட் முடியல அவங்கனால. எஸ்பெஷலி நைட் டைம்ல வந்து அந்த ஒரு சோல் புல் வந்து அவங்க ஃபீல் பண்றாங்க. உங்களுக்கும் அந்த மாரியான ஒரு எமோஷன்ஸ் வந்து மிக்ஸ்டு எமோஷன்ஸ் வரலாம். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ட்ரீம்ல உங்க கூட கனெக்ட் ஆக ட்ரை பண்ணுவாங்க. லவ் குடுக்கணும்னு நெனைக்கிறாங்க. உங்களுக்கான லவ் குடுக்கணும். பாருங்களேன், நியூ பிகினிங் தான் அவங்க ஆசைப்படுறாங்க. நெறைய தப்பு பண்ணிட்டேன். என்னைய மன்னிச்சிரு. என்னை ஏத்துக்கோ. எனக்கு நியூ பிகினிங். ஏஸ் ஆஃப் கப்ஸ், ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ். ஸோ உங்ககிட்ட நியூ பிகினிங் அவங்க எதிர்பார்க்குறாங்க. நீங்க அலோவ் பண்ணீங்கன்னா, இனிமேட்டு வர லைஃப் வந்து நான் புதுசா நடந்துக்கிறேன். புது எனர்ஜியோட வர்றேன். பழைய மாதிரி நான் இருக்க மாட்டேன். அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கேரண்டி குடுக்குறாங்க உங்களுக்கு. ஏன்னா அவங்க சிச்சுவேஷன் அந்த மாரி தான். வேற வழி இல்ல. உங்ககிட்ட வந்து தான் ஆகணும். அவங்க தேர்ட் பார்ட்டி கூடயே இருந்தாலும், பிகாஸ் இது வந்து தேர்ட் பார்ட்டின்னு குறிக்கலாம் சில பேருக்கு. தேர்ட் பார்ட்டி யாரா வேணாலும் இருக்கலாம். ஓகே. தேர்ட் பார்ட்டி கூட இருந்தாலும், அவங்க நிம்மதியா இல்ல, சந்தோஷமா இல்ல, தூக்கம் இல்ல. அந்த மாரி தான் இருக்காங்க. குற்ற உணர்ச்சி இருக்குன்னு நெனைக்கிறேன். குற்ற உணர்ச்சிகள் அதிகமா இருக்கு. ஓகே. ஸோ இதுல எல்லா ராசியுமே தான் இருக்கு. ஓகே. ஆ யா. அதிகமா வந்து எஸ். வாட்டர் சைன்ஸ் இருக்கு. ஓகே. மீனம், கடகம், விருச்சகம் நீங்க இருக்கீங்க. அண்ட் எல்லாமே இருக்கு. ஜெமினாய், அக்வாரியஸ், லிப்ரா, ஐ மீன் துலாம், கும்பம், மிதுனம் உங்க ராசியெல்லாம் இருக்கு. ஓகே.
ஸோ வேற என்ன சொல்ல வராங்கன்னு நம்ம பார்த்துடலாம். பைல் 1, உங்க பர்சனை நினைச்சுக்கோங்க. பைல் 1 வியூவர்ஸ், நான் சொன்னேன் நீங்க மட்டும்தான் அவங்க லைஃப்ல, உங்களை தாண்டி யாரையும் யோசிக்க முடியாதுன்னு சொன்னேன். நீங்க மட்டும்தான். ரொம்ப அப்சஸ்டா இருக்காங்க, உங்களை பத்தி ரொம்ப நினைக்கிறாங்க. 24/7 உங்க ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹார்ட் ப்ரோக்கன். மறுபடியும் அதே கார்டு தான் வந்திருக்கு. ரொம்ப ஹார்ட் ப்ரோக்கன். அங்க 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்துச்சு, இங்க ப்ரோக்கன், ஹார்ட் ப்ரோக்கன். ரொம்ப உடஞ்சு போயிருக்காங்க. அவங்க வந்து மைண்ட் இப்ப வேலை செய்யல. ஓகே, அதே அதே வருது பாருங்க. 9 ஆஃப் ஸ்வாட்ஸ் அங்க வந்துச்சு. நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு. அவங்களுக்கு அந்த மாதிரிதான் இருக்காங்க. ஏதோ ஒரு நிறைய அவங்களே வந்து கற்பனை பண்ணிக்கிறாங்க, நீங்க விட்டுட்டு போயிருவீங்களோ, இன்னும் நீங்க வந்து கிடைக்க மாட்டீங்களோ அப்படிங்கிற மாதிரியான கற்பனைகள் வந்து அதிகமா ஓடிட்டு இருக்கு. நிறைய கற்பனையில இருக்காங்க. அவங்க லைஃப் வந்து பேலன்ஸ்டா இல்லை. ஓகே, லைஃப் வந்து பேலன்ஸ்டா இல்லை. ஸோ உங்களுக்கு ஒரு செக்யூர்டான ஒரு ஃபேமிலி லைஃப் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறாங்க. பட் நீங்க அலோவ் பண்ணீங்கன்னா தான் அதை பத்தி உங்ககிட்ட பேச வருவாங்க. ஏன்னா நமக்கு அது வந்து ஆக்ஷன் கார்டு இருந்தது. ஸோ உங்ககிட்ட வரணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்பாயில் பண்ணது வந்து அவங்க தான் ஃபீல் பண்றாங்க. ரொம்ப ஒரு ஸ்டேபிளா இல்லை. இது ரெண்டு கார்டுமே அதான் சொல்லுது. ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அவங்க லைஃப் இப்போ ஸ்டேபிளா இல்லை. ஸோ உங்களோட எமோஷனல் சப்போர்ட்லாம் கண்டிப்பா வேணும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. தூக்கம் இல்லை, மைண்ட் வேலை செய்யல, அவங்க ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க. ஓகே, மேபி டே டைம்ல அவங்க நார்மலா இருக்க ட்ரை பண்றாங்க. பட் அவங்க டே டைம்ல நார்மலா இருந்தாலும் 24/7 அவங்க ஞாபகம் இருக்கு. அந்த அளவுக்கு அவங்க வந்து ஹார்ட் பிரேக் ஆயிருக்கு. ஹார்ட் பிரேக்ல தான் இருக்காங்க. ஹார்ட் ப்ரோக்கன். ஓகே ஓகே, ஸோ இதுதான் பைல் 1 உங்களுக்கான ரீடிங். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க. இது வந்து ஜென்ரல் ரீடிங் தான். ஸோ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக மெசேஜ் வேணும்னா நீங்கள் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வெல்கம் பைல் 2. ஸோ இப்போ உங்கள் பர்சனோட லேட் நைட் தாட்ஸ் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க. நான் கார்ட் ஷஃபில் பண்ணுறேன். உங்கள் பர்சன் நினச்சிக்கோங்க. அவங்க ஃபேஸை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ பைல் 2 வியூவர்ஸோட பர்சன் லாஸ்ட் நைட் என்ன நினைச்சாங்க? pile 2 viewers person last night. Okay, ரொம்ப ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜி, ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜியில் இருக்காங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஓகே, ஸோ ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜி. ஓ மை காட். ஓகே, ஸோ இங்கே அவங்க வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு உங்ககிட்ட ஏதோ ஒரு ரொம்ப பெரிய எப்படி சொல்கிறது, பெரிய பிரச்சனை வந்திருக்கு உங்களுக்குள்ள. ரொம்ப பெரிய பிரச்சனை. நோ கான்டாக்டில் இருக்கீங்க ஷியோர். பட் அது ரொம்ப குற்ற உணர்ச்சிங்க. உங்கள் பைல் 2 உங்கள் பர்சன் இப்போ ரொம்ப குற்ற உணர்ச்சியில் இருக்காங்க. அவங்க வந்து நிறைய குழப்பங்கள் அதிகமாக இருக்குது. ஓகே, நிறையா சண்டை, அவங்க வாழ்க்கையில் வந்து நிறையா சண்டை, நிறையா பிரச்சனை, அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. உங்களுக்கு பண்ணின துரோகம் அவங்க லைஃப்ல இப்போ அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, அவங்க நிம்மதியாக இல்லை, சந்தோஷமாக இல்லை. இப்போ அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இது ஆக்சுவலாக நைட்டு தூங்கும்போது அவங்கள வந்து எல்லாமே ரீகால் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது, என்னோட பர்சனுக்கு நான் பண்ண துரோகம் ஆர் சம்திங், ஏதோ ஒரு பெரிய பொய் சொல்லியிருக்கலாம், ஏதாவது மறைச்சிருந்துருக்கலாம், ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி. அதனால தான் நான் லைஃப்பில் இப்படி அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ உங்களை நோக்கி வரணும்னு ஆசைப்படுறாங்க. ஓகே, இந்த கார்டு நம்ம கிளாரிஃபை பண்ணிடலாம். 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். pile 2 viewers. See, சான்ஸ்லெஸ். எல்லாமே உங்களை மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறாங்க. உங்களை மிஸ் பண்ணிட்டோம், ரொம்ப பெரிய வாய்ப்பை வந்து இழந்துட்டோம்னு நினைக்கிறாங்க. இப்போ அவங்க தேடுறாங்க, நீங்க இல்லை. நீங்க அவங்க கண்ணு முன்னாடி இருக்கும் போது அவங்க உங்களை வேல்யூ பண்ணல. இப்போ அவங்க உங்களை தேடுறாங்க. எஸ்பெஷலி லாஸ்ட் நைட் வந்து உங்க ஆப்சன்ஸை ஹெவியா ஃபீல் பண்ணியிருக்காங்க. டீப்பா ஹர்ட் ஆகியிருக்காங்க. நீங்க இல்லாததை நினைச்சு அவங்க ரொம்பவே வந்து வலி அனுபவிச்சிருக்காங்க ப்ரீவியஸ் நைட்.
ஸோ உங்களோட வேல்யூ என்னன்னு அவங்களுக்கு இப்ப நல்லா தெரியுது. ஏன்னா எப்பயுமே பக்கத்துல ஒரு பொருள் இருந்தா நமக்கு அதோட வேல்யூ தெரியாது. அது நம்ம கைக்கு எட்டாத தூரத்துல இருக்கிறப்ப தான் அது தெரியும். ஸோ உங்க பெர்சன் லாஸ்ட் நைட் ஆர் ப்ரீவியஸ் நைட் லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. நீங்க தான் அவங்க லைஃபோட ஃபுல்ஃபில்மென்ட். நீங்க தான் அவங்க லைஃப கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சனால தான் உங்ககிட்ட வர்றதுக்கே அவங்க வந்து இப்ப ரெடி ஆகியிருக்காங்க. ஓகே. நீங்க வந்து அவங்க குடுக்குற பிரெட் கிரம்ப்ஸ்க்குலாம் வந்து ரெடி இல்ல. உங்கள வந்து பெடஸ்டல்ல தான் வைக்கணும். அப்படிங்கிற மாதிரி அவங்க நல்லாவே அவங்களுக்கு தெரியுது. இப்ப பாஸ்ட் ஃபியூ டேஸ் அது தெரிய ஆரம்பிக்குது. இப்ப அவங்க இருக்கிற இடத்துல, அவங்க ஃபேமிலில ஆர் அவங்க வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை வர்றதுனால தான், உங்களோட வேல்யூ தெரிஞ்சு உங்ககிட்ட வர்றதுக்கு இப்ப ரெடியா இருக்காங்க. உங்கள ஏதோ ஏமாத்தியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஏதோ சம்திங் உங்கள ஏதோ ஏமாத்தியிருக்காங்க. ரொம்ப உங்கள ஹர்ட் பண்ணியிருக்காங்க. அதோட அ ரிஃப்ளெக்ஷன் தான். அதோட இம்பாக்ட் தான் இப்ப அவங்க லைஃப் நடந்துகிட்டு இருக்கிறது. அத அவங்க ஸ்ட்ராங்காவே ஃபீல் பண்றாங்க. ஸோ பைல் 2 வியூவர்ஸ் லாஸ்ட் நைட் தாட் உங்க பர்சனோட லாஸ்ட் நைட் தாட். ஸோ கண்டிப்பா இந்த மாரி எனர்ஜியில இருக்கும்போது தூக்கங்கிறது அவங்க வாழ்க்கையிலேயே இருக்காது. தூக்கமே இல்லாம தான் இருக்காங்க. பாஸ்ட் ஃபியூ டேஸ் ஆர் ஃபியூ மந்த்ஸ் உங்க பர்சன நெனச்சுக்கோங்க. பைல் 2 ஓ 555 நீங்க பார்ப்பீங்க. கண்டிப்பா உங்களுக்கு 555 பார்த்தீங்கன்னா, எல்லாமே 5 ஆஃப் காயின்ஸ். அவங்க வந்து உங்கள இக்னோர் பண்ணிட்டு அவங்க உங்கள இக்னோர் பண்ணியிருப்பாங்க ஆர் நீங்க இக்னோர் பண்ணியிருப்பீங்க. பட் அந்த சிச்சுவேஷன் நெனச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஐ திங்க் நீங்க தான் அவங்கள இக்னோர் பண்றீங்கன்னு நெனைக்கிறேன். ஆர் அவங்க உங்கள இக்னோர் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல, அவங்க வேற வழி இல்லாம இக்னோர் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ரொம்ப லோன்லியா தான் இருக்காங்க. ரொம்ப லோன்லியா இருக்காங்க. அவங்கள சுத்தி யாருமே இல்ல. பட் அவங்க அந்த சிச்சுவேஷன விட்டு வெளியில வர்றதுக்கு யோசிக்கிறாங்க. இப்ப வந்து ரொம்ப ஒரு ஒர்ஸ்ட்டான சிச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. பட் வெளியில வர்றதுக்கு யோசிக்கிறாங்க. ஏதோ ஒரு தடங்கல் அவங்களுக்கு இருக்கு. பட் ஹானஸ்ட்லி ரொம்ப ரொம்ப வொர்ஸ்ட்டான எனர்ஜி. நெறைய டார்க் எனர்ஜி. இங்க பாருங்களேன், கார்ட்லாம் பாருங்களேன், எவ்வளோ டார்க்கா இருக்கு பாருங்களேன். ஓகே. ஸோ ரொம்ப டார்க் எனர்ஜி, நெகட்டிவ் வைப்ல தான் இருக்காங்க. ஸோ இந்த டார்க்னஸ் நான் சொல்லியிருந்தேன். இந்த கார்டுக்கான மீனிங் நம்ம கேட்கலாம். ஏன் எங்கே மூவ் ஆன் ஆகுறாங்கன்னு நம்ம கேட்கலான்னு. ஏன் அவங்க பிரைட்டாக உங்களை தேடி வர்றாங்கன்னா, இப்போ அவங்க டார்க்கான ஒரு வைப்பில் இருக்காங்க. டார்க் எனர்ஜி. ஸோ உங்ககிட்ட தான் வரணும். அதனால தான் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக வந்து கார்டு எடுத்தேன் ரெண்டும். ஸோ நீங்கள் தான் அவங்களோட பிரைட்னஸ் எல்லாமே அவங்க லைஃப்பில் கொடுக்குற அந்த பிரைட்டான ஃப்யூச்சர் கொடுக்கறது நீங்கள் தான். ஸோ உங்களை நோக்கி வந்தே ஆகணும். அந்த சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. ஓகே. ஸோ ரொம்ப டார்க்காக இருக்காங்க. நீங்கள் 555 பார்க்கறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கு. பைல் 2. ஸோ பைல் 1 இந்த அளவுக்கு வொர்ஸ்ட் இல்லை. பட் பைல் 2 வியூவர்ஸ் உங்கள் பர்சன் வந்து ரொம்ப வொர்ஸ்ட் கண்டிஷனில் இருக்காங்க. ஓகே. ஸோ கண்டிப்பாக இவங்க இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவான வைப்லேருந்து தப்பிக்கணும்னா உங்ககிட்ட வந்து கண்டிப்பாக பேசணும். அவங்க மனசில் இருக்கிறது எல்லாமே சொல்லணும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக சொன்னால் தான் அவங்க லைஃப் வந்து இந்த மூவே ஆகும். இல்லாட்டினா அவங்களால லைஃப்பை வந்து லீட் பண்ணுறதே கஷ்டம் அப்படின்ட்டு நல்லாவே ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட் நைட் வந்து அவங்க ரொம்ப ஒரு ஒர்ஸ்டான கண்டிஷனில் தான் இருந்திருக்காங்க. பைல் 2. ஓ நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து அவங்க ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்காங்க. இது நான் ஏன் இவ்வளோ ஷியோராக சொல்கிறேன்னா, இங்கே பாருங்களேன், இங்கே வந்து ரொம்ப பிரைட்டான ஒரு டோர் இருக்குது. இது வந்து உங்களை நோக்கி தான் அவங்க வந்துட்டு இருக்காங்கன்னு நம்ம கிளாரிஃபை பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் தான் வந்து அவங்களுக்கு வந்து இந்த பிரைட்னஸ் கொடுக்குறது லைஃப்பில். ஸோ உங்களை நோக்கி வரணும். இந்த பிரைட்டான ஃப்யூச்சர், இந்த ஒரு அழகான வாழ்க்கையை அவங்க வந்து வாழணும்னு ஆசைப்பட்றாங்க. பட் ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க வந்து செயின் கட்டி போட்டிருக்காங்க. தெரியுதா? ரொம்ப மாட்டிகிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப அப்சஸ்டாக இருக்காங்க. உங்ககிட்ட வந்தே ஆகணுங்கிற ஒரு எனர்ஜியில் இருக்காங்க. உங்களோட தாட்ஸ் அதிகமாக இருக்குது உங்களுக்கு. ஓகே. ஸோ பைல் 2 ஐ திங்க் இது வந்து ரொம்ப வந்து நெகட்டிவாக இருக்காங்க. உங்கள் பர்சன் சப்போர்ட் இல்லாமல் ரொம்ப வந்து தனிமை, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒவ்வொரு நொடியும் வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ உங்ககிட்ட வரணுங்கிற ஆசை தான். என்னன்னா நீங்கள் தான் பவுண்டரி செட் பண்ணியிருக்கீங்க.
நீங்கள் உள்ளே விட மாட்டேன்ட்டு நிற்கிறீங்க. அவங்க உங்கள் பர்சன் உங்கள் லைஃப்குள்ளே நீங்கள் வர்றதுக்கு ரெடியாக இல்லை. ஓகே. ஏன்னா நீங்கள் வந்து உங்களை ப்ராப்பராக ட்ரீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நீ என்ன இப்படி தான் ட்ரீட் பண்ணணுன்ட்டு உங்கள் பிஹேவியரில் காமிச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே. ஸோ உங்கள் பிஹேவியரில் நீங்கள் காமிச்சிக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் 2 கார்டு எடுத்துடலாம். ஏன்னா எனக்கு 2 கார்டு எடுக்கணும்னு தோணுது. பைல் 2. நீங்கள் தான் உங்களோட வாழ்க்கை, அது ஷியராக தெரியுது. ஸோ நீங்கள் லவ்வர்ஸ், சோல்மேட் கனெக்ஷன், சோல்மேட். ஸோ ஐ திங்க் நீங்கள் உள்ளே விடலைனாலும் உங்களுக்கும் அந்த ஸ்ட்ராங் புல் வந்து உங்கள் பர்சன்ட்ட இருக்குது. ஓகே. நீங்கள் உங்கள் கோபத்தில் அவங்கள விட மாட்டேங்கிறீங்க. இன்னும் வந்து அவங்க மாற மாட்டாங்கங்கிற ஒரு எனர்ஜியில் கூட நீங்கள் இருப்பீங்க. பட் அவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த அளவுக்கு இவ்வளோ பிடிவாதமாக இருப்பீங்கன்னு அவங்க எதிர்பார்க்கல உங்கள் பர்சன். அது அவங்களுக்கு நிஜமாக ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஓகே. நீங்கள் ரொம்ப பிடிவாதமாக இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் தான் இக்னோர் பண்ணுறீங்கிறது வந்து இந்த கார்டு மூலயமா வந்து தெரியுது. நீங்கள் கொஞ்சம் அவங்களே வந்து லைஃப்குள்ளே விட மாட்டேங்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அதனால தான் அவங்களுக்கு வந்து இவ்வளோ ஒரு நெகட்டிவான எனர்ஜி. பட் ரொம்ப அப்சஸ்டாக இருக்காங்க. ரொம்ப ஒரு பதட்டத்தில் தான் இருக்காங்க. இந்த ஒரு கார்டு வந்து சொல்லும் அவங்க எவ்வளோ நெகட்டிவாக இருக்காங்கன்ட்டு. பட் அவங்க வேறு அவங்க சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது. வேறு வழி இல்லாமல் ஏதோ ஒரு பிரச்சனையில் வந்து அவங்க மாட்டிகிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. ஸோ கண்டிப்பாக உங்களை நோக்கி வருவாங்க பைல் 2. ஸோ நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் பர்சன் வந்து கண்டிப்பாக வந்து டார்க் எனர்ஜியில் தான் இருக்காங்க. அது நமக்கு ஷியராக தெரிஞ்சிருச்சு. இது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரீமான ஒரு சிச்சுவேஷன் சொல்லலாம். சரிங்களா? எதுவுமே பண்ண முடியாமல் ஒரு எக்ஸ்ட்ரீமான டிப்ரெஷன் போவாங்கல்ல, அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. கண்டிப்பாக வந்து அவங்க இதில் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, அவங்க தேடுற அந்த பிரைட்னஸ் பாருங்களேன், எத்தனை கார்டு வந்திருக்கு பாருங்கள். அந்த பிரைட்னஸ் காமிக்கிறதுக்கு அது நீங்கள் தான். அவங்க இருக்கிற எனர்ஜி வந்து டார்க். பட் அவங்க தேடுறது எல்லாமே வந்து இங்கே பாருங்கள், இங்கே சன், இங்கே பாருங்கள் சன். இங்க அவங்க மாட்டிட்டு அவங்க கை கட்டாத தூரத்துல நீங்க இருக்கீங்க. இந்த டோர் கிட்ட அவங்க வரணும். இங்க தான் வந்து அவங்களுக்கு அந்த வெளிச்சமே இருக்கு. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட பர்சனோட சிச்சுவேஷன் வந்து ரொம்ப கிளியராகவே நமக்கு தெரியுது. ஓகேவா? ஸோ நேற்று நைட்டு வந்து அவங்க நிறைய குற்ற உணர்ச்சி. ஏன்னா அவங்க நினைக்கிறது வந்து நான் இப்படி இல்லை, என் பர்சனுக்கு அவங்க வந்து ஆக்சுவலாக கான்சிக்வன்சஸ் நினைச்சும் கூட பயப்படுறாங்க. நான் அதை ஃபீல் பண்றேன். ஏன்னா, உங்களுக்கு பண்ணுன தப்புக்கு வந்து பின்விளைவுகள் வந்து அதிகம் வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஸ்ட்ராங்காவே தெரியுது. கண்டிப்பா வந்து நான் அதுக்கான கர்மாவ வந்து ஃபேஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற கவலை அவங்களுக்கு அதிகமா இருக்கு. ஏன்னா, அவங்க லைஃப்ல நடக்கிறது கண்டிப்பா இது வந்து சக்சஸா அவங்க லைஃப்ல சக்சஸ் எதுவும் பார்க்கல. எதுவுமே பார்க்காம ரொம்ப பிரச்சனையில போயிட்டுருக்கு. ரொம்ப பிரச்சனையில போயிட்டுருக்கு. அதனால தான் இவ்ளோ டார்க்கா இருக்காங்க. பட் இந்த டார்க் எனர்ஜில இருக்கிறனால சப்போஸ் இந்த மாரி இல்லைன்னா அவங்களுக்கு உங்களோட வேல்யூ தெரிஞ்சிருக்காது. கண்டிப்பா வந்து இன்னும் ஸ்டபர்னா இருந்திருக்கலாம், இல்ல ஈகோல இருந்திருக்கலாம். இந்த சிச்சுவேஷனுக்கு யூனிவர்ஸ் தள்ளறனால தான் இங்க பாருங்களேன், அவங்களுக்கு கண்டிப்பா வந்து இந்த பிரைட்னஸ் வந்து வேணுங்கிற மாரி இருக்காங்க. ஓகே. அண்ட் நீங்க வந்து சோல்மேட் அப்படிங்கிறனால அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, இங்க நான் வந்து மிஸ் பண்றேன்னா, கண்டிப்பா என் பெர்சன நீ மிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டே இருக்கு அவங்களுக்கு. ஸோ அவங்க தூங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பா அவங்க ஆறுதலுக்கு சொல்லிக்கலாம் இல்லையா? ஸோ எனக்கு வந்து அவங்களோட எனர்ஜி வந்து நான் ஃபீல் பண்றேன். ஸோ அவங்களும் வந்து என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தான் அர்த்தம். நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். அவங்களும் என்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்ட்டு அவங்களே அவங்கள கன்சோல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து நினைக்கிறாங்க, நீங்களும் அவங்கள மிஸ் பண்றீங்க, நீங்களும் அவங்கள திங்க் பண்றீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு அங்க ஃபீல் ஆகுது. ஓகே. அதெல்லாம் ஃபீல் பண்றாங்க. பட் ஷூர் இப்ப வந்து உங்க பெர்சன் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், உங்க பெர்சன் வந்து சந்தோஷமா இருக்காங்கன்னு. பட் கண்டிப்பா கிடையாது. ரொம்ப வொர்ஸ்டான கண்டிஷன்ல இருக்காங்க. அதனால எந்த ஒரு ஈகோ இல்லாம உங்ககிட்ட வரணும்னு நினைக்கிறாங்க. இப்போதைக்கு அவங்களோட லைஃப்ல அவங்களோட சிச்சுவேஷன் இதுதான். உங்க பெர்சன் வந்து என்ன சிச்சுவேஷன்ல இருக்காங்கன்னு பார்க்கணும்னா, இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. நைட்டு தூக்கம் கிடையாது. குற்ற உணர்ச்சி அவங்கள தூங்க விட மாட்டேங்குது. காலையில தனிமையில இருக்காங்க. எத்தனை பேர் கூட இருந்து அவங்க மேபி பணம் இருக்கலாம், நிறைய இருக்கலாம் அவங்கள சுத்தி. அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் இருக்கலாம். பட் அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு அவங்க தனிமையில தான் இருக்காங்க. ஓகே. ஸோ ஜஸ்ட் இத நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா கார்டு வந்து ரொம்ப இன்டென்ஸ். ரொம்ப டீப் ஃபீலிங்ஸ் இருக்கு உங்க பெர்சனுக்கு. ரொம்ப டீப்பா ஹர்ட் ஆயிருக்காங்க.
ரொம்ப ரொம்ப டீப்பா ஹர்ட் ஆயிருக்காங்க. ரெக்கவர் ஆகுறது ரொம்ப கஷ்டம். இதுக்கு வந்து அவங்க ரொம்ப இது ஹீல் ஆகுறது அவங்களுக்கு ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். ஓகே. இதுல நீங்களும் வந்து அவங்கள அவாய்ட் பண்றது வந்து இன்னும் அவங்கள வொர்ஸ்ட்டான ஒரு கண்டிஷனுக்கு தான் கொண்டு போயிட்டுருக்கு. ரொம்ப வொர்ஸ்ட்டு. ஸோ உங்க கூட வந்து இந்த மாரி இமேஜின் பண்றாங்க. உங்க இந்த மாரி ட்ரீம் பண்றாங்க. கடைசி வரைக்கும் வயசான காலத்துலயும் ஓல்ட் ஏஜ் ஆனதுக்கு அப்புறமும் கூட நீங்க கூட இருக்கணும் அப்படிங்கிற மாரியான ஒரு கற்பனை, ஒரு ஆசை அ ரொம்ப அதிகமா இருக்கு. ரொம்ப ஆசைப்படுறாங்க உங்களைய. நல்லா தெரியுது. கார்டே பாருங்க 2டே விஷயம் தான். ஒண்ணு டார்க், ஒண்ணு பிரைட்னஸ். அ அவங்க ஃபுல்லு டார்க்கான ஒரு லைஃப்ல தான் இப்ப போயிட்டுருக்கு அவங்களுக்கு. ஓகே. 2 விஷயம் கிளியரா சொல்லுது. டார்க்ல இருக்காங்க, பிரைட்னஸ இப்ப தேடிட்டு இருக்காங்க. ஓகே. அதாவது உங்கள தேடிட்டு இருக்காங்க. அவங்க லைஃப்ல நீங்க தான் வந்து அவங்களுக்குரிய சந்தோஷம். நீங்க தான் சன். நீங்க தான் எல்லா சந்தோஷத்தையும் குடுக்க போறீங்க. ஸோ அதுதான் அவங்க வந்து நைட்ல அவங்களோட இமேஜினேஷன், அவங்களோட ஆசை எல்லாமே அதுதான். அதான் கற்பனையும் பண்ணிட்டு இருக்காங்க. மெசேஜ் உங்களுக்கு குடுக்கணும்னு நெனைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா லாஸ்ட் நைட் வந்து அவங்க தூங்கியிருக்க மாட்டாங்க. ஸோ பைல் 2 வேற என்ன சொல்றாங்க உங்க பெர்சன் அப்படின்னு பார்த்துரலாம். பைல் 2 வியூவர்ஸ் உங்க பெர்சன் நினச்சிக்கோங்க. நீங்க 2 பேர் சைலண்ட்டா தான் இருக்கீங்க. உங்க சைலன்ஸ் வந்து அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துது. ஓகே. நெறைய பிரச்சனை உங்க பாஸ்ட்ல நடந்திருக்கு. அதனால தான் இந்த பிரேக்கப். நெறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு. ஸோ நீங்க தான் மூவ் ஆன் ஆகணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்க. ஆர் உங்க பெர்சன் மூவ் ஆன் ஆகி போயிருப்பாங்க. அதுக்கான குற்ற உணர்ச்சியில இப்ப மேபி அவங்க இருக்கலாம். பட் நெறைய பெரிய பிரச்சனை நடந்திருக்கு உங்களுக்குள்ள. பார்த்தீங்களா, இதுலயே ரிஜெக்ஷன். நீங்க வந்து ரிஜெக்ட் பண்றீங்கன்னு ஃபீல் பண்றாங்க. அவங்க ரிஜெக்ஷன் நெனச்சு ரொம்ப பயப்படுறாங்க. நீங்க எங்க ரிஜெக்ட் பண்ணிருவீங்களோ, அவங்க லைஃப்ல மறுபடியும் வரமாட்டீங்களோ அப்படிங்கிற பயம் நேத்து வந்து ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. தப்பா நம்ம தெரியாம மூவ் பண்ணிட்டோம். உங்கள விட்டு வந்திருக்க கூடாது. அப்ப நம்ம பிடிவாதமா இருந்திருக்க கூடாதுன்னு நேத்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ தூங்க வரப்போ கூட அவங்க பிளான் பண்ணியிருக்கலாம். எப்படி உங்களை விட்டு மைண்டில் டிஸ்ட்ராக்ட் ஆகுறதுன்னு. ஏன்னா நான் சொன்னேன் உங்களுக்கு ரொம்ப அப்சஸ்டாக இருக்காங்க. அவங்க தாட்ஸ் அதிகமாக இருக்குது. அது அவங்களுக்கு ரொம்ப கொடுமையாக இருக்குது. கொடுமையான ஒரு வாழ்க்கை கொடுமையாக தான் போயிட்டுருக்கு. ஸோ எப்படி டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு யோசிச்சுருக்காங்க. ஓகே. பைல் 2 எப்படி வந்து அவங்க உங்கள் தாட்ஸ்லேருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகணும் அப்படின்ட்டு யோசிச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதோ பவுண்ட்ரி செட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீ வந்து கொஞ்சம் எங்கிட்ட வந்து பவுண்ட்ரி செட் பண்ணாமல் இரு, என்னால் முடியலை அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க உங்ககிட்ட. அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. ஓகே. ஸோ இதுதான் பைல் 2 உங்களுக்கான ரீடிங். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம்.